சிவனடியார்கள் அத்தனை பேருக்கும் செந்தில்குமார் கண்ணனுடைய இனிய வணக்கம். நம்முடைய திருவாசகத்தினுடைய சிறப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். திருவாசகம் என்பது 12 திருமுறைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த திருவாசகத்தை பற்றிய பல்வேறு சிறப்புகளை நாம் இப்போது சொல்லப்போகிறோம். ஒவ்வொன்றாக நாம் எல்லாம் கேட்டுக்கொண்டே வரலாம். அந்த வகையில் முதலாவதாக, திருவாசகம் படித்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஏன் நாம் திருவாசகம் படிக்க வேண்டும்? திருவாசகம் படித்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? நாம் ஏன் திருவாசகம் படிக்க வேண்டும்? திருவாசகம் என்பது ஒரு சைவ பக்தி இலக்கிய நூல் இல்லையா? அந்த திருவாசகத்தை படிக்கிற பொழுது 21 தலைமுறைக்கு யார் திருவாசகத்தை படிக்கிறார்களோ, யார் திருவாசகத்தினுடைய சொற்களை காது கொடுத்து கேட்கிறார்களோ, அவர்களுக்கு 21 தலைமுறைக்கு நரகமே கிடையாது என்கிறது நம்முடைய ஐதீகம். எந்த வகையில் 21 தலைமுறைக்கு நரகமே கிடையாது என்று பார்த்தால், நம்முடைய வழியில் ஒரு 7 தலைமுறை, நம்முடைய தாய் தந்தையர் வழியில் ஒரு 7 தலைமுறை, நம்முடைய மனைவியர் வழியில் ஒரு 7 தலைமுறை, ஆக மூவேழ் 21 தலைமுறைக்கு இந்த திருவாசகத்தை ஒருவர் படிக்கின்ற காரணத்தினால் அவருடைய குடும்பங்களுக்கு 21 தலைமுறைக்கு நரகமே கிடையாது என்பது திருவாசகத்தினுடைய ஒரு பெருமை. திருவாசகம் எல்லோரும் படிக்கலாமா? அதற்கு ஏதேனும் நிபந்தனை உள்ளதா என்றால், நிச்சயமாக திருவாசகத்தை எல்லோரும் படிக்கலாம். அதற்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. சிறியவர் முதல் பெரியவர் வரை படிக்கலாம். இல்லங்களில், கோயில்களில், கல்வி நிலையங்களில் எங்கு வேண்டுமானாலும் படிக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் படிக்கலாம். ஆகவே திருவாசகத்திற்கு இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்பொழுதுதான் படிக்க வேண்டும் என்ற கால நிலைகள் எதுவும் கிடையாது. ஆக்கம் அளவு இறுதி இல்லா பெம்பானே, அனைத்துலகும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய் என்று மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். அதாவது ஆக்கமும் கிடையாது, அழிவும் கிடையாது, எதுவுமே இல்லாதவன், தோற்றமும் கிடையாது, மறைவும் கிடையாது. அப்படிப்பட்ட இறைவன் நம்முடைய இறைவன். அவனால் நிச்சயமாக எல்லா விதமான சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொள்ள முடியும். திருவாசகம் படிப்பதற்கு ஏதேனும் முறை இருக்கிறதா? எங்கு படிக்க வேண்டும்? எப்படி படிக்க வேண்டும்? எந்த திசையில் அமர்ந்து படிக்க வேண்டும்? திருவாசகம் படிப்பதற்கு எந்த முறையும் கிடையாது, எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. எப்படி வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் படிக்கலாம். எந்த திசை நோக்கியும் அமர்ந்து படிக்கலாம். திருவாசகத்திற்கு இந்த திசைதான் சரி என்பதெல்லாம் கிடையாது. எப்படி வேண்டுமானாலும் படிக்கலாம். திருவாசகம் மொத்தம் எத்தனை தலைப்புகளில் எவ்வளவு பாடல்கள் உள்ளது? 658 பாடல்கள் இருக்கிறது. 51 தலைப்புகளில் 51 பதிகம், 658 பாடல்கள் மொத்தம் திருவாசகம். அடுத்ததாக, திருவாசகம் படிப்பதற்கு சிறந்த மாதம் எது? என்னை பொறுத்தவரை திருவாசகம் எல்லா மாதங்களிலும் படிக்கலாம். இருந்தாலும் திருவாசகம் படிப்பதற்கு சிறந்த மாதமாக நான் கருதுவது மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் நீங்கள் திருவாசகம் படித்தால் சிறப்பாக இருக்கும். மனம் நிம்மதி அடையும். திருவாசகம் எங்கு, எப்போது, யாரால் பாடப்பட்டது? திருவாசகம் என்பது மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்டது. திருவாசகம் என்பது நம்முடைய சிதம்பரத்தில் இயற்றப்பட்டது. சிதம்பரத்தில் ஆரம்பித்து பல்வேறு சிவாலயங்களில் பாடப்பட்டு அந்த பாடப்பட்ட பாடல்களுடைய தொகுப்புகளை இணைத்து வெளியிடப்பட்டது. சைவ திருமுறைகள் திருவாசகம் எத்தனையாவது திருமுறை? சைவ திருமுறைகளில் திருவாசகம் எத்தனையாவது திருமுறை? சைவ திருமுறைகளில் திருவாசகம் 8ஆம் திருமுறையாக வருகிறது. 8ஆம் திருமுறையாக சொல்லப்படுகிற திருவாசகம் மட்டும் 8ஆம் திருமுறை அல்ல, கூடவே திருக்கோவையாரும் சேர்ந்து திருவாசகமும் திருக்கோவையாரும் 8ஆம் திருமுறையாக தமிழ் சொல்லுகிறது. ஜி.யு. போப் என்பவர் யார்? திருவாசகத்திற்கு அவர் செய்த நன்மை என்ன? திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப் அவர்கள். அதுதான் அவருக்கும் திருவாசகத்திற்கும் உள்ள ஒரு ஒற்றுமை, நமக்கும் தமிழர்களுக்கும் அவருக்கும் உள்ள ஒற்றுமை. அவர் ஆங்கில ஐரோப்பிய நாடுகளிலே சென்று நம்முடைய திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்கு முன்னால்
நான் இந்தியாவினுடைய தென்பகுதியில் தமிழகத்தில் ஒரு இலக்கிய நூலை பார்த்தேன், படித்தேன். அந்த இலக்கிய நூலில் வருகிற ஒரு வார்த்தை என்னுடைய உள்ளத்தையே மாற்றியது. நான் கிறிஸ்துவத்தை பரப்புவதற்காக சென்றேன், ஆனால் நான் அங்கே போன பிறகு தமிழனாக ஒரு சைவனாக மாறியிருக்கிறேன் என்று சொன்னார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அந்த ஒற்றை சொல், ஒற்றை வார்த்தை தான் அவரை இந்த அளவுக்கு மாற்றியது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. திருவண்ணாமலைக்கும் திருவாசகத்திற்கும் என்ன தொடர்பு? திருவண்ணாமலைக்கும் திருவாசகத்துக்கும் என்ன சார் தொடர்பு? திருவண்ணாமலை சிவனடி, அதாவது சைவ திருமுறை, சைவ தலங்களில் ஒன்று. சைவத்தின் சிவத்தலங்களில், சிவாலயங்களில் முக்கியமானது நம்முடைய திருவண்ணாமலை அக்னி தலமாக பார்க்கப்படுகிறது. இந்த திருவண்ணாமலையில் தான் திருவாசகத்தில் இருக்கக்கூடிய 2 பதிகங்களை நம்முடைய மாணிக்க வாசகர் திருவண்ணாமலையில் இயற்றியிருக்கிறார், பாடியிருக்கிறார். திருவம்பாவை என்கிற ஒரு பதிகமும், திரு அம்மானை என்கிற ஒரு பதிகமும் நம்முடைய மாணிக்க வாசகர் அவர்கள் திருவாசகத்தில் வரக்கூடிய திருவெம்பாவை, திரு அம்மானை என்கிற 2 பதிகங்களை நம்முடைய திருவண்ணாமலையில் பாடியிருக்கிறார். இதுதான் நம்முடைய மாணிக்க வாசகருக்கும் திருவாசகருக்கும் திருவண்ணாமலைக்கும் உள்ள தொடர்பு. காசிக்கும் சிதம்பரத்திற்கும் உள்ள சிறப்பு என்ன? இது ஒரு அற்புதமான கேள்வி. காசிக்கும் சிதம்பரத்திற்கும், அதாவது பூலோக கைலாயம் என்று சொல்லப்படுகிற நம்முடைய சிதம்பரம், அதாவது நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கு இல்லைங்களா, அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலிருந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து சிதம்பரத்திலிருந்து ஒருத்தருக்கு காசிக்கு போனால் அவனுக்கு புண்ணியம் கிடைக்காது. சிதம்பரத்திலிருந்து ஒருவன் காசிக்கு சென்றால் எதை தேடி காசிக்கு நாம் செல்கிறோம்? புண்ணியத்தை தேடி செல்கிறோம். ஆனால் காசிக்கு சென்றால் புண்ணியம் கிடைக்குமானா கிடைக்காது. சரி, காசிக்கு போனால் புண்ணியம் கிடைக்காது, ஏன் கிடைக்காது? நீ இருக்கிற இடமே, நீ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடமே உனக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய இடம்தான். எம்பெருமான் உலகையெல்லாம் உலகளந்த பெருமான், எல்லாவற்றையும் பாதுகாத்துட்டு இருக்கிற நம்முடைய சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம், நடராஜர் இருக்கக்கூடிய இடம் தான் உனக்கு எல்லாமே. அவரை விட்டு நீ ஏன் எங்கே வர? இங்கெல்லாம் உனக்கு கிடைக்காது, போய் அப்படின்னு. என்ன காரணம்னா, சிவபெருமான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புண்ணிய பூமியில் பிறந்த உனக்கு அதை விட வேற என்ன புண்ணியம் வேண்டும் என்பது. ஆகவே சிதம்பரத்திலிருந்து ஒருவர் காசிக்கு சென்றால் அவருக்கு புண்ணியம் கிடைக்காது. மாறாக காசியிலிருந்து ஒருவர் சிதம்பரத்துக்கு வந்தால் அவருக்கு நிச்சயம் புண்ணியம் கிடைக்கும். புரியுதுங்களா? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கரும்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து செழுங்க நீர் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று சொல்லுகிறார் வள்ளல் பெருமான் நம்முடைய மாணிக்க வாசகனுடைய அந்த திருவாசகத்தை பற்றி. திருவாசகம் இயற்றிவிட்டு அந்த சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய ஒரு படிக்கட்டிலே 1, 2 என்று படிக்கட்டுகளாக ஏறி 3வது படியிலே நின்று மாணிக்க வாசகர் அப்படியே ஜோதியாக அப்படியே இறைவனிடத்திலே சேர்ந்து விடுகிறார். அதன் பிறகு ஜோதி வடிவான இறைவனை நாம் இன்றளவும் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம், புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஈசனின் திருவருளை பெறுவதற்காக ஈசனுடைய அந்த புண்ணிய தலங்களை எல்லாம் சென்று சேவித்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைவில்லாத குறைவில்லாத செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் அன்பான உற்றத்தையும் உற்றாரையும் உறவினர்களையும் பெற்று வாழ்வாங்கு பூமியில் எல்லோரும் வாழ்ந்து உங்களுடைய பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை சிறியவர்கள் முதல் அனைவரும் ஆரோக்கியமும் நிறைந்த கல்வி செல்வமும் பெற்று வாழ்க்கையில் வாழ எல்லாம் வல்ல ஈசன் நம்முடைய தில்லையில் கூத்தன் தென்பாண்டி நாட்டன் எல்லாம் வல்ல ஈசன் நிச்சயமாக உங்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரிவான். நன்றி. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம்.